கன்னிராசிக்காரங்க சுபாவுமே ஒரு தனி ரகந்தாங்க. ஊர்ல 1000 பேர் இருந்தாலும் அவங்க தனியா தெரிவாங்க. அவங்க மனசு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு உண்மையான குணம்னு சொல்லலாம். எந்த வேலை கொடுத்தாலும் நச்சுன்னு சொத்த கச்சிதமா செஞ்சு முடிக்கிறவங்க இவங்க தான். செய்கிற வேலையில அப்படி ஒரு நேர்த்திங்க இருக்கும். குறை கண்டுபிடிக்கிறதுலயும் இவங்க திறமைசாலி தாங்க. மற்றவங்க கண்ணுக்கு தெரியாத சின்ன சின்ன குறையும் உங்க கண்ணுக்கு சீக்கிரமா தெரியும். எந்த வழியில பார்த்தாலும் சரிங்க, இவங்க ஒரு விஷயத்துல இருக்கிற அந்த நிற குறை எல்லாத்தையும் சரியா கணிச்சிருவங்க இவங்க தான். ஏன்னா ராசி அதிபதி புதன் தானே, மூளை ரொம்ப வேகமா வேலை செய்யும். கையில ₹1 செலவு செஞ்சாலும் அதுக்கான கணக்கு வழக்கெல்லாம் தெளிவாக மனசுல இருக்கும் இவங்க கிட்ட. இவங்க இவங்க யாரும் ஏமாத்தவும் மாட்டாங்க. மற்றவங்கள இவங்க சீக்கிரம் அவ்வளவு சீக்கிரம் ஏமாந்து போகவும் மாட்டாங்க. ஊர்ல யாருக்காவது ஒரு கஷ்டம்னா தான் வேலையை ஒதுக்கி வச்சுட்டு இறங்கி உதவி செய்கிறது இவங்க தான். பிரச்சனை போனால் சும்மா ஆறுதல் சொல்லாம இப்படி செய்ய அப்படி செய்ய நடைமுறைக்கு சாத்தியமான நல்ல வழியை காட்டுறவங்க யாருன்னு கேட்டாலும் இவங்க தான். மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டே வெளியே ஒண்ணு பேச தெரியாது. தோன்றத மூஞ்சில் அடிச்ச மாதிரி முகத்துக்கு நேரம் சொல்லிடுவாங்க. இதனாலேயே பல நேரத்துல நல்லவங்களா இருந்தாலும் சொந்தக்காரங்க கிட்ட கொஞ்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கெட்ட பேர் வாங்குற மாதிரியான ஒரு விஷயம் நடந்துருது. வெளியில சிரிச்ச முகமா இருந்தாலும் மனசுக்குள்ள இந்த நேரம் என்னன்னா இவங்களுக்கு கவலை கொஞ்சம் அதிகம் தாங்க. குடும்ப பொறுப்பு இந்த நேரம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த நேரம்லாம் கொஞ்சம் சாதாரணமா பேசினா கூட நிறைய வம்பு வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் கொஞ்சம் இந்த நேரம் பார்த்தீங்கன்னா இருக்குதான் செய்யுதுன்னு சொல்லலாம். ஆனா கன்னி ராசிக்கு இந்த வாரம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு 2.5 நாளை தவிர மற்றபடி பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான வாய்ப்பை காத்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் கன்னி ராசிக்கு இந்த நேரம் அற்புதமா இருக்குதுன்னு சொல்லலாம். அப்படி பார்க்குறப்ப எந்த விஷயம் எல்லாமே கன்னி ராசிக்கு சாதகமா இருக்கு, எந்த விஷயத்துல கவனம் கொடுத்துக்கணும், இந்த நேரம் நீங்க செய்ய வேண்டிய வழிபாடு பரிகாரம்லாம் என்னென்ன, இதை பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்க பாக்குறீங்கிறத மறக்காம சொல்லிட்டு போங்க. உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்க சந்திக்கக்கூடிய நபரா இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியா தீர்வு காணும் நீங்க விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டு இருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி, உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி, தாராளமா தொலைபேசி மூலியமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். முதல்ல கன்னி ராசிக்கு இந்த வாரம்லாம் எதெல்லாம் சாதகமா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருமானத்துல எந்த பாதிப்புமே இல்லை. தொடர்ந்து நீங்க கொடுக்குற வேலையில செய்யற வேலையில கவனம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்குதுங்க. பண வருமானம்லாம் இருக்குது. கொஞ்சம் செலவு வரும், ஆனா அந்த செலவுக்கு ஏற்ற வருமானம் முன்னாடி உங்க கைக்கு வந்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால நீங்க தெம்பா இருக்கலாம். குடும்பத்துல பாத்தீங்கன்னா சின்ன சின்ன மனக்கசப்பு வரும், ஆனா அதை விட அன்பு பெருசா இருக்குது. அந்யோன்யம் கூடி வருது. அதனால எந்த பாதிப்பும் இல்லை. சொந்தக்காரங்கள்லாம் வீடு தேடி வருவாங்க. வீட்டுல பாத்தீங்கன்னா நல்ல மாற்றம் இருக்குது. சின்ன சின்ன செலவும் இருக்குது. ஆனா வேலையில நீங்க பட்ட கஷ்டத்துக்கு இந்த நேரம் பரவாயில்லைங்க. பெரிய மனுஷங்க மூலமா பாராட்டு கிடைக்கிறது மட்டும் இல்லாம இந்த நேரம் நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த அரசாங்க வழியெல்லாம் இந்த நேரம் முயற்சி பண்ணீங்கன்னா நல்ல அருமையான பலன்கள். படிக்கிற பிள்ளைங்களா இருந்தா இந்த வாரம் படிப்புல கொஞ்சம் கவனம் வைக்க பாருங்க. திறமை அதிகமா இருக்கிறதால நல்ல முன்னேற்றம் எல்லாமே இந்த நேரம் இருக்குதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி எங்க போனாலும் அந்த நேரம் கொஞ்சம் தேவையில்லாம மற்ற விஷயத்துல தலையிட வேண்டாம். நீங்க உண்டு உங்க வேலை உண்டுன்னு இருக்கிறதான் பரவாயில்ல. தேவையில்லாத பேச்சு தான் அந்த நேரம் சண்டையில கொண்டு போய் விடுதுன்னு சொல்லலாம். 2 நாளுக்கு, அதாவது இந்த வாரத்துல பாத்தீங்கன்னா எல்லா நாளும் சாதகம் தான். ஆனா இந்த சந்திராஷ்டமம் வர்ற நாள்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஜூலை 8ல இருந்து சாயங்காலம் ஒரு 4 மணியிலிருந்து ஜூலை 10 மணி வரைக்குமே சந்திராஷ்டம தினமா இருக்குதுங்க. அந்த 2 நாளும் புதுசா எந்த ஒரு பெரிய தொழிலும் எதுவும் செய்யறதும் வேண்டாம். எதுலையாவது கையெழுத்து போடுறதா இருந்தாலும் வேண்டாம். யாருக்கிட்டையும் அதிகமா டீல் பேசுறது வேண்டாம். வண்டி வாகனத்துல போறீங்கன்னா மெதுவா பக்குவமா போயிட்டு வரணும். குடும்பத்துல எல்லாம் கோவப்பட்டு பேசக்கூடாது. கொஞ்சம் அமைதியா போறதான் பரவாயில்ல. உடம்புல கொஞ்சம் அக்கறை வேணுங்க. ஏன்னா வெயிலும் இருக்குது இந்த நேரம். கொஞ்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெளியிடத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கும். வயிறு சம்மந்தப்பட்ட சின்ன சின்ன ஒரு பிரச்சனை கொடுக்கும். அந்த நேரத்தில் தண்ணி நிறைய குடிக்கணும். முடிஞ்ச வரைக்குமே வெளி சாப்பாட்டை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டிங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு பரவாயில்லையே இருக்குதுன்னு சொல்லலாம். தொழில் வியாபாரம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமைதான். போட்ட முதலீட்டுக்கு நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. கன்னிராசிக்காரங்க இந்த நேரம் நான் புதுசா தொழில் செய்யலாம்னு இருக்கிறேன், எந்த மாதிரியான தொழில் செஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த நேரம் என்னன்னா இந்த ஆடிட்டிங், இந்த அக்கௌண்டிங் சம்மந்தப்பட்ட விஷயம், இந்த கணக்கு வழக்குலாம் இருக்குதுல்ல, அது சம்பந்தமான விஷயம்லாம் நீங்க செய்யலாம். மளிகை கடை, இந்த சூப்பர் மார்க்கெட்டு, இந்த கமிஷன் வியாபாரம், இந்த புக் ஸ்டால்லாம் வச்சிங்கன்னா ரொம்ப அருமையா இருக்குங்க. இந்த ஜவுளி சம்மந்தப்பட்ட தொழிலாம் ரொம்ப யோகத்தை கொடுக்கறதுக்கான நேரமா இந்த நேரம் இருக்குது. அந்த கூட்டாளிகளை வச்சு மட்டும் இந்த பார்ட்னரா வச்சு தொழில் செய்றீங்க பார்த்தீங்களா, அதுல மட்டும் பண விஷயத்துல கொஞ்சம் வெளிப்படையா இருங்க. கண்மூடித்தனமா யாரையும் நம்புறது வேண்டாம்.
அதே மாதிரி வண்டி வாகன யோகம்லாம் இருக்குதான்னா 4ஆம் இடத்துக்கு அதிபதி வந்து நல்ல நிலையில இருக்கிறாரு. புதுசா வந்து வண்டி வாகனம் வாங்குற யோகம்லாம் ரொம்ப அருமையா இருக்குது. நீங்க இருக்கிற இடத்துலயே நின்ன இடத்துலயே நிலம் வாங்குறதுக்கான யோகம் ரொம்ப அருமையா இருக்குங்க. பழைய சொத்தை வித்துட்டு புது சொத்து வாங்கணும்னு நினைச்சாலும் அதுவும் இந்த நேரம் பரவாயில்ல. வீடு கட்டலாம்னு நினைக்கிறவங்க லோன் சுலபமாக வந்து கிடைச்சா அந்த நேரம் நல்லா இருக்கும். நான் வந்து சொந்தமாக வீடு கட்டணும்னு ஆசைப்படுறேன், அதெல்லாம் கிடைச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க தாராளமாக முயற்சி பண்ணலாம். லோன் வந்து பேங்க் மூலமாகவே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சீக்கிரமாகவே சேங்ஷன் ஆகி வர்றதுக்கான நேரம்லாம் இந்த நேரம் இருக்குன்னு சொல்லலாம். கல்யாண யோகம், குழந்தை பாக்கியம் இதெல்லாம் எப்படி இருக்குன்னா 11ஆம் இடத்துல குரு வந்து இருக்கிறாரு. இந்த நேரம் வந்து உங்களுக்கு சுய ஜாதக ரீதியாக தனிப்பட்ட முறையில் வந்து ஏதாவது தோஷம் இருந்தால் ஒரு பாதிப்பு தரதா இருக்குமே தவிர மற்றபடி பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து 11ல் குரு இருக்கிறார். அதனால திருமணம் சம்பந்தப்பட்ட பாதிப்பு இல்லை. குழந்தை பாக்கியத்துலையும் எந்த தடை இல்லை. நல்லா வந்து இந்த நேரம் உங்கள் குலதெய்வ வழிபாட்டை சரியாக செஞ்சுட்டு வந்தாலே சீக்கிரமாகவே நல்ல செய்தி வர்றதுக்கான நேரம்லாம் இந்த நேரம் இருக்குது. அதே மாதிரி குடும்பத்தில் பார்த்தாலும் புரிஞ்சுக்கிற தன்மை இருக்குதுங்க. சின்ன சின்ன பிரச்சனை கொடுக்கும் தான், ஆனால் பாதிப்பு இல்லை. வாழ்க்கை துணையோட ஆதரவுலாம் ரொம்ப அருமையாகவே இருக்குது. குழந்தைங்களோட நிலையில் எடுத்துக்கிட்டாலும் தொந்தரவுங்கிறது இந்த நேரம் இல்லை. படிப்பாக இருக்கட்டும், அவங்க நடந்துக்கிற விதமாக இருக்கட்டும், இந்த நேரம் அவங்களால எந்த தொந்தரவும் இல்லை. என்னென்ன இந்த சொந்தக்காரங்க வழியில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுவும் தந்தை வழியில், தந்தை வழி, சொந்த பந்த வழியெல்லாம் கொஞ்சம் கருத்து வேறுபாடு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த நேரத்தில் என்னதான் 1000 சொந்தமாக இருந்தாலும், உறவு வகையாக இருக்கட்டும், நண்பராக இருக்கட்டும், இந்த ஜாமீன் கையெழுத்து போடுறதோ ஒரு பெரிய ஒரு தொகையை வந்து கடனாக கொடுக்குறதோ வேண்டாம். ஏன்னா கொஞ்சம் உங்கள் அவசரத்துக்கு பணம் வராதுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து கொஞ்சம் உறவை வந்து முறிச்சிரும். அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா பரவாயில்ல. அதே மாதிரி கன்னி ராசிக்கு இந்த வாரத்தில் நட்சத்திர ரீதியாக குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த உத்திரம், அஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு மாதிரியான பலன் தாங்க. எந்த மாதிரியான யோகம் கிடைச்சிருக்கு, எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும்னா, உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு 2, 3, 4 பாதத்தை உடையவங்களுக்கு நீங்கள் வந்து சூரியனோட நட்சத்திரம். அதனால் உங்களுக்கு இந்த நேரம் எப்படி இருக்குன்னா மனசில் வந்து தைரியம் வருங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பொன் பொருள் சேர்றதுக்கான நேரம்லாம் இருக்குது. இந்த வாரம் ராசிக்குள்ள 10ல் வந்து சூரியன் கம்பீரமாக உட்காந்துருக்கிறார். உங்களோட முயற்சி, இந்த அரசாங்க வழியில், இந்த ஆஃபீஸ்லலாம் பார்த்தீங்கன்னா பாராட்டு கிடைக்கும். ரொம்ப நாளாக தள்ளிக்கிட்டே போன காரியம் எல்லாமே நல்லபடியாக முடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா மனசில் மன நிம்மதி இருக்கும், சந்தோஷம்லாம் கிடைக்கும். என்னென்னா உடம்புல பித்த சூடு அதிகமாகும், தலைவலிலாம் வரும். அதனால இந்த நேரம் கொஞ்சம் நிறைய தண்ணி குடிங்க. வெளியூர் பயணம்லாம் போகிறீங்கன்னா அவசரப்படாமல் நிதானமாக போயிட்டு வரதான் பரவாயில்ல. அஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்கள் வந்து சந்திரனோட நட்சத்திரம். மனசில் ஒரு குழப்பமாக இருந்துச்சுல்ல, அதெல்லாம் இந்த வாரம் நீங்குது. துணிச்சல் வந்து கூடி வரும். கடன் தொல்லை கொஞ்சம் குறையும். எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு மனசில் ஒரு துணிச்சல் வருங்க. தொட்ட காரியம் எல்லாம் வெற்றியாகும். இந்த பூர்வீக சொத்துல இருந்துச்சுல இந்த வெள்ளங்கம், பக்கத்து வீட்டுக்காரங்க வழியில் இருந்த பகை, இது எல்லாமே நீங்குது. கைக்கு வர வேண்டிய பண வருமானம் பார்த்தாலும் நல்லபடியாக வந்து சேரும். அஸ்தம் நட்சத்திரங்கிறதால நீங்கள் வந்து ஜூலை 8லேருந்து ஜூலை 10 வரைக்கும் இந்த சந்திராஷ்டம நாட்கள் வந்து உங்களுக்கு அதிகமாக தாக்கத்தை கொடுக்கும். இந்த 2 நாளும் யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க. கொஞ்சம் வந்து எதுவும் அமைதியை செய்ய பாருங்க. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு 1, 2 பாதத்தை உடையவங்களுக்கு நீங்கள் வந்து செவ்வாயோட நட்சத்திரம். உங்களுக்கு வந்து தொழிலெலாம் ரொம்ப அருமையாக இருக்குது. பண வருமானத்தில் பாதிப்பு இல்லை. இத்தனை நாளாக மந்தமாக இருந்த நிலைமை மாதிரி சுறுசுறுப்புங்கிறது கூடும். வர வேண்டிய இந்த கடன் பாக்கி எல்லாமே சுலபமாக வசூலாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலை செய்கிற இடத்துல பார்த்தாலும் பரவாயில்ல. இந்த சம்பள உயர்வு, பதிவு உயர்வு இதெல்லாம் நல்ல அறிகுறி தென்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செவ்வாயோட ஆதிக்கங்கிறதால கோவம் கொஞ்சம் டக்குன்னு வருங்க, உச்சத்துக்கு போகும். அதனால் எங்கே போனாலும் பேச்சில் கொஞ்சம் நிதானமாக இந்த நேரம் இருந்துட்டு இருந்தீங்கன்னா பரவாயில்ல. அண்ணன் தம்பியாக இருக்கட்டும், இந்த நேரம் அதே மாதிரி கூட்டாளிகளாக இருக்கட்டும், யாருக்கிட்டையும் வாக்குவாதம் செய்யாமல் விட்டு கொடுத்து போனீங்கன்னா இந்த நேரம் ரொம்ப அருமையாக இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த நேரத்தில் கொஞ்சம் என்னென்னா அதிகமாக ஓவர் திங்கிங் மட்டும் பண்ணாதீங்க. பொதுவாகவே கொஞ்சம் ஓவர் திங்கிங் இந்த நேரம் கொடுக்கும். எந்த இடத்துக்கும் பஞ்சாயத்துக்கு போகிறது வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலோடுன்னு இருக்கிறது பரவாயில்ல. சட்டுன்னு கோபம் வரும், அந்த கோபத்தை மட்டும் குறைச்சிக்கோங்க. மற்றபடி 6ல் ராகு இருக்கிறாரு. 6ஆம் இடங்கிறது இந்த நோய் நொடி, இந்த கடை எதிரி குறிக்கக்கூடிய இடம். அங்கே வந்து ராகு உட்கார்றது இந்த நேரம் அந்த கெட்ட விஷயம் எல்லாமே, இந்த அதாவது நோய் நொடி, இந்த கடை, இந்த எதிரி எல்லாமே நீங்குவாங்க. அதனால பாதிப்பு இல்லை. 12ல் கேது இருக்கிறார். என்ன செய்வாங்கன்னா ஆன்மீக சிந்தனை அதிகமாக கொடுப்பாங்க. இந்த தூக்கம் பிரச்சனை தாங்க கொஞ்சம் கொடுக்கும். தூக்கம் சரியாக வராது. அதனால அதில் மட்டும் கவனம் கொடுங்க. சந்திரனோட அமைப்புலாம் பார்த்தீங்கன்னா இந்த 2.5 நாட்களுக்கு தான் கொஞ்சம் குழப்பம் அதிகமாக இருக்கும். யார்கிட்டையாவது சண்டைக்கு போகணும்னு தோணும். அதனால கொஞ்சம் பேச்சுவார்த்தையில் மட்டும் கவனமாக இருங்க. 7ஆம் இடம்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து இந்த நேரம் என்னென்னா மீன ராசியில் கண்டக சனியை அமர்ந்து பலனை வந்து உங்களுக்கு தர்ற ஒரு அமைப்பு. யாரும் கண்ணை மூடிட்டு நம்பாதீங்க. அது பார்ட்னராக இருக்கட்டும், தொழிலியாக இருக்கட்டும்,
ஆனால் குடும்பத்தில் அருமையாக தான் இருக்குது. சின்ன சின்ன விஷயத்த பெரிய பிரச்சனை ஆக்காமல் விட்டுட்டாலும் குடும்பத்தில் பாதிப்பு இல்லை. மற்றபடி இந்த நேரம் உங்களுக்கு அருமை தாங்க. என்னென்னா ஆரோக்கியத்தில் இந்த கால் வலி, நரம்பு தளர்ச்சி, இந்த இடுப்பு வலி மாதிரியான பிரச்சனைலாம் கொஞ்சம் கொடுக்கும். கை கால் வலியெல்லாம் கொஞ்சம் கொடுக்கும். அதில் மட்டும் கவனமாக இருங்க. சோம்பேறித்தனம் இந்த நேரம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் நீங்கள் சுறுசுறுப்பாக இருந்தீங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு பாதிப்புங்கிறது இல்லைன்னு சொல்லலாம். தொடர்ந்து இந்த நேரம் நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, புதன்கிழமை காலையில் பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோவிலுக்கு போய் துளசி மாலை சாத்தி கும்பிடுங்க. வீட்டில் துளசி செடி இருந்தால் அதுக்கு தண்ணி ஊற்றி நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம். பண வரவு அருமையாக இருக்கும். கடன் பிரச்சனை நீங்கும். அதே மாதிரி புதன்கிழமை நாளில் விநாயகர் பெருமானுக்கு 21 அருகம்புல் சாத்தி தேங்காய் உடைச்சு கும்பிடுங்க. புது தொழில் தொடங்குறவங்களா இருந்தாலும் சரி, நீங்கள் ஏதாவது புதுசாக முயற்சி செய்கிறதா இருந்தாலும் சரி, தினமுமே கூட நீங்கள் விநாயகர் பெருமான் வழிபாடு செய்கிறது பரவாயில்ல. அதே மாதிரி வெள்ளிக்கிழமை சாயங்காலம் 6 மணிக்கு வீட்டு பூஜையில் நெய் தீபம் ஏற்றி மகாலட்சுமியும் ஹயக்ரீவரையும் வழிபாடு செய்ய பாருங்க. குடும்பத்தில் அமைதி, இந்த சொத்து சேர்றது, கணவன் மனைவி அந்யோன்யம், இது எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது. புதன்கிழமை அன்னைக்கு ஊற வச்ச பச்சை பயிரை மாடுகளுக்கு உணவாக கொடுத்தாலும் பரவாயில்ல. ரொம்ப எளிமையான விஷயம். அந்த ஏழை பிள்ளைகளுடைய படிப்புக்கு நோட்டு, பேனா, புத்தகம் வாங்கி தந்தா புதன் பகவான் சந்தோஷப்படுவார். நல்ல புத்தி கூர்மை, தொழில யோகத்தை தருவார். அதனால அந்த விஷயத்த செய்ய பாருங்க. உங்க மனசு கஷ்டப்படுறப்ப எல்லாமே ஓம் நமோ நாராயணா, இல்லைன்னா ஓம் கம் கணபதே நமக, இதை முடிஞ்ச தினமும் ஒரு 108 தடவை சொல்லுங்க. இல்லைன்னா ஒரு 11 தடவையாவது மனசார சொல்லுங்க. இந்த கெட்ட கிரகத்தோட தாக்கம் குறைஞ்சி நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நேரம் இருக்குதுன்னு சொல்லலாம். நன்றி நண்பர்களே. இந்த பதிவுல கன்னி ராசிக்கு இனி வரக்கூடிய 7 நாள் எப்படிப்பட்ட பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே.